அதாவது எத்தனாம் தேதி? 28ஆம் தேதி. 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் பிளான் பண்ணது என்ன, கேரளா வழியில் போகலான்னு. ஆனால் கேரளா வழியில் நடக்கலையே. அது வந்து எத்தனை மணிக்கு நியூஸ் வருது? நைட்டு 10 மணிக்கா 9 மணிக்கா நம்ம பார்த்தது? நம்ம எனக்கு அவ்வளோ நேரம் தெரியாது. சாயந்தரம் 8 மணிக்கு சொன்னாங்க இந்த மாதிரி கேரளா ஃபுல்லாக பந்து அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். ஆனால் இருக்க நமக்கு இருக்க ரூட்டு கர்நாடகா வழி, குண்டல்பேட்டை, மைசூரு, மடிக்கேரியா, மடிக்கேரி, ஊருக்கு, குடகுமலை, அதெல்லாம் தாண்டி மங்களூர், அப்புறம் கடைசியாக வந்து நேற்றுக்கு எங்கே வந்து தாங்கணும்? புத்தூர், மங்களூர் பக்கத்தில் புத்தூர். அப்புறம் நைட்டு அங்கே வந்து ஆஃப் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 300 சில்லற கிலோமீட்டர் ஓட்டாச்சு. 300 கிலோமீட்டர் ஓட்டாச்சுல்ல, 300 கிலோமீட்டர் ஓட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நாள், அதாவது 28ஆம் தேதி ஏப்ரல் 2026 அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லடாக் ட்ரிப்பில். அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சாச்சு அங்கேருந்து. சரி கோவா வரைக்கும் இன்னைக்கு பிளானிங்கு. சரி எப்படி பீச்சு, கோவா பீச்சை பார்த்தலான்னு பார்த்தா உள்ளே போக முடியல. கோவா பீச்சுக்குள்ளேனா ரொம்ப உள்ளே இருக்கு. அங்கெல்லாம் டிராஃபிக், சரியான டிராஃபிக். பின்னாடி கப்பல் போகுது, தெரியுதுங்களா? தெரியுதா? மஞ்சள் கலரு போட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி வந்துட்டு கோவா கிட்டத்தட்ட கோவாவோட தலைநகரம் பனாஜி. அங்க வந்து ரூம் போட்டாச்சு. அது என்ன திடீர்னு சும்மா ஒரு இதுல எடுத்த ஆப்ல எடுத்து பார்த்தா ஒரு ரூம், கெஸ்ட் என்னது, ஹோம் ஹவுஸா என்னமோ, இது ஹோம் ஸ்டே. அது செம்மையா இருக்கு ரூம், ஏசியே கிடச்சிருச்சு. அவன்கிட்ட 500 ரூபாய்க்கு கேட்டோம். 500 ரூபாய்க்கெல்லாம் இல்லைப்பா, 1200 ரூபா கூட அப்படின்னா. 1500 ரூபா கூட, அவ்வளோலாம் இல்லைங்க, 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் 1200 ரூபா போட்டாச்சு. நல்லதா இருக்கு, ஓகே தான். டோர்மெட்ரி வேணாலும் இருக்குன்னாங்க. ஆனால் நமக்கு லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, டோர்மெட்ரி எடுத்துக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் சேஃபாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, நல்லதா இருக்கு ரூம், சூப்பராக இருக்கு ரூம், சரியான ரூம். குளிச்சாச்சு, ஏசி போட்டிருக்கு. 1200 ரூபாய்க்கு ஓகே தான். ஆனால் அடுத்த வாட்டி இது பண்ணிக்கலாம். பட்டாசு போடுறாங்க. நைட்டுக்கு சாப்பாடு வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். என்னன்னா, மீன் வாங்கி செய்யலான்ட்டு. மீன் வாங்கி அடுப்பு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஆன்லைன்ல. ஆனா எங்க போய் செய்யறதுன்னு தெரியல. நாளைக்கு தான் போற வழியில ஏதாவது கிடைச்சா செய்யலாம், பார்த்துக்கலாம். மீன் மார்க்கெட் தெரியுதான் தெரியல உங்களுக்கு, ஆப்போசிட்ல தான் இருக்கு. அந்த மீன் பிடிக்கிற இடமே அங்க பாருங்க, தெரியுது பாருங்க, அங்கதான் இருக்கு. ஆனா இங்க இருந்து அங்க போறதுக்கு அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜுக்குள்ள போயிட்டு வரதுக்கு 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆயிரும். சுத்தி போகணும் அந்த இடத்துக்கு. அதனால வேண்டாம், இன்னைக்கு அங்க கடையில சாப்பிட்டுக்கலாம். ஆனா என்ன, பிரிட்டிஷ்காரன் கட்டி வச்சிருக்க பில்டிங் தான் இங்க பயங்கரமா இருக்கு. எல்லாம் அதான் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு அதை பார்த்தா ஒன்றும் பெருசா தெரியல. ஊட்டியில இருந்தோம், அதனால என்னன்னு தெரியல. ஊட்டியில இருக்கிற பங்களா எல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி தான் பங்களா இருக்கு. ஆனா அங்கதான் வரிசையான போட்டோ எடுத்திருக்காங்க. அங்க செக்யூரிட்டி வேற போட்டு வச்சிருக்காங்க, போட்டோ எடுக்க கூடாது. நம்ம அதெல்லாம் எடுக்கலாம். சரி, நமக்கு பின்னாடியே நல்லா இருக்கு வியூ. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.